தூயாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 26 முதல் 33 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொன்னதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், நான் உங்களோடு காதோடு காதாய் பேசியதை நீங்கள் வீட்டின் மேல் தளத்தில் இருந்து எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சொப்பு காசுகள் விற்பதில்லையா? அவற்றில் ஒன்று கூட உங்களுடைய தந்தையின் விருப்பம் இல்லாமல் கீழே விடுவதில்லை என்று சொல்லுகின்றார். உங்களுடைய தலைமுடிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டுள்ளது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். தந்தையின் விருப்பமின்றி சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றது, இயேசுவினுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் உலகை சார்ந்து வாழும் மனிதருக்கு பயமூட்டுவதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய கற்பனை இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனிதர்களை, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுக்கு வியப்பூட்டும் ஒன்றாக இருக்கின்றது. அதே வேளையில் அவர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய இறை வார்த்தையாக இருக்கின்றது, பயமூட்டக்கூடிய இறை வார்த்தையாக இருக்கின்றது. இயேசுவை பின்பற்றுபவர்களை மிரட்டி பின்வாங்க வைத்து பலமுறை தோற்று போனவர்கள் இந்த உலகத்தில் பல பேர் உண்டு. அதற்கு இஸ்ரேல் மன்னர்கள் பலர் இதற்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். பார்வோன் மன்னன் இயேசு பிறந்திருப்பதை கண்டு கேட்டவுடனே அவன் அஞ்சுகின்றான். இந்த உலகத்தில் எனக்கு எதிராக வேறொரு அரசன் பிறந்திருக்கின்றானா, அவனை தொலைத்துவிட வேண்டும் என்று அவன் நடுங்குகின்றான், குழப்பமுடுகின்றான். அந்த இடையர்களை நோக்கி அவன் சொல்லுகின்றான், நீங்கள் சென்று, வஞ்சகமாக சொல்லுகின்றான், நீங்கள் சென்று அவரை வழிபட்டு வாருங்கள், நானும் சென்று அவரை வழிபட வேண்டும் என்று அவன் வஞ்சகமாக சொல்லுகின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல இறை வாக்கினர்களும் பல இறை தூதர்களும் ஏன் நற்செய்தியை அறிவிக்கின்ற பலருக்கு உயிரற்ற நிலையில்தான் இவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டு இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுதினம் பார்க்கின்ற இந்த சமுதாயத்தில் நாம் பல டிவிகளிலும் பேப்பர்களிலும் பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தையை எடுத்துரைப்பவர்களுக்கு என்ன கதி நடக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உங்களுடைய தலைமுடிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டுள்ளது, நீங்கள் சிட்டுக்குருவிகளுக்கு மேலாக பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் விண்ணுலகில் இருக்கின்ற என்னுடைய தந்தையின் முன்னிலையில் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என்னுடைய தந்தையின் முன் நான் மறுதலிப்பேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் மக்கள் முன்னிலையில் நாம் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் பயப்படுகின்றோமா? இதனால் என்ன நேரிடும், எனக்கு துன்பங்கள் வருமே, துயரங்கள் வருமே என்று நாம் கஷ்டப்படுகின்றோமா? ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர்களை நான் என்னுடைய விண்ணகத்தில் இருக்கின்ற என்னுடைய தந்தையின் முன் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அழியாத ஆன்மாவை கடவுளின் கையில் உள்ளது. நம்முடைய ஆன்மா, அழியாத ஆன்மா கடவுளின் கையில் உள்ளது.
ஆகவே உன்னை மட்டும் துன்புறுத்துவோருக்கு பயப்பட வேண்டாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மனிதனுக்கு அழியாத ஆன்மா, அவனுடைய ஆன்மா, அழியாத ஆன்மா கடவுளிடம் உள்ளது. அந்த ஆன்மாவை கொல்ல எவராலும் முடியாது. வெறும் உடம்பை மட்டும்தான் கொல்ல முடியும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆகவே உடம்பை கொல்லுகின்ற எவனுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். தொடர்ந்து ஜெபிப்போமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அது எழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அது எழிசையில் பாடுகின்றது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய இயேசு என்னும் நாமம், ஆண்டவரே, உம்முடைய நாமம் எழிசையில் பாடுகின்றது. இயேசுவே, உம்முடைய நாமம் எத்திசையிலும் பாடுகின்றது. ஆண்டவரே, என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். அந்த ஆண்டவர் இயேசு என்னுடைய உள்ளத்தில் கொள்ளை கொண்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வாழுகின்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ விண்ணுலகில், இந்த மண்ணுலகில் வாழுகின்ற பொழுது மற்றவர்கள் முன் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் விண்ணகத்தில் இருக்கின்ற என்னுடைய தந்தையின் மூலம் அவர் முன் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் மற்ற மக்களோடு பகிர்ந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தாரும் அப்பா. உம்முடைய இறை பிரசன்னத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும் அப்பா. இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைக்கவும், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையை நீர் நிறைவாக தந்துள்ளோம். இதோ ஆண்டவரை, சிலுவை அடியிலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய சீடரை பார்த்து, இதோ உன் தாய் என்று உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக விட்டு சென்றீரே. இதோ இந்த சிலுவையை உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. அவர் தம் திருக்கரங்களால் நம்மை தொட்டு அரவணைத்து அன்பு செய்வாராக. இதோ மண்ணுலகில் மக்கள் முன் என்னை ஏற்றுக்கொள்பவர்களை விண்ணுலகில் இருக்கின்ற என்னுடைய தந்தையின் முன் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் விண்ணுலக தந்தையின் முன் ஏற்றுக்கொள்ள அவருடைய அருளையும் ஆசையும் நிறைவாக வேண்டி ஜெபிப்போமாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.